அரசு, அரசாங்கம் இந்த ரெண்டு வார்த்தைகளையும் நாம தினசரி வாழ்க்கையில கிட்டத்தட்ட ஒரே அர்த்தத்துல தான் பயன்படுத்துறோம் இல்லையா? ஆனா அப்படி சொல்றது அரசியல் ரீதியா ஒரு பெரிய தப்பு. உண்மையில இது ரெண்டும் ரெண்டு வெவ்வேறு அமைப்புகள். இந்த முக்கியமான வித்தியாசத்தை ரொம்ப சிம்பிளா தெளிவா புரிஞ்சுக்கதான் இந்த முழு விளக்கம். சரி, நேரடியா கேள்விக்கே வந்துடலாம். அரசும் அரசாங்கமும் ஒண்ணுதா? நம்மள நிறைய பேர், ஏன் நானும் கூட பல நாள் வரைக்கும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உண்மை அது கிடையாது. இந்த விளக்கத்தோட முடிவுல இதுக்கான பதில் உங்களுக்கே ரொம்ப தெளிவா புரிஞ்சிடும். சரி, இந்த குழப்பத்திலிருந்து ஒரு தெளிவுக்கு போக நம்ம என்னவெல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல ஒரு சின்ன அறிமுகம், அப்புறம் இது ரெண்டோட அடிப்படைகள் என்னன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் முக்கியமான வேறுபாடுகள், ஒரு குடிமகனா நம்மளோட கடமையும் உரிமையும் என்ன, ஒரு சின்ன வரலாற்று பார்வை, கடைசியா ஒரு இறுதிச் சிந்தனையோட முடிப்போம். யோசிச்சு பாருங்களேன், ஒரு சமூகம் ஒழுங்கா இயங்கணும்னா அதுக்கு ஒரு கட்டமைப்பு வேணும். அந்த அடித்தளம் தான் இந்த அரசு மற்றும் அரசாங்கம். நாம பார்க்குற பாராளுமன்றம், கோர்ட், ஏன் நம்ம யூனிவர்சிட்டிஸ் வரைக்கும் எல்லாமே இந்த ரெண்டு பெரிய அமைப்புகளுக்கு கீழே தான் இயங்குது. சொல்லப்போனா இதுதான் அஸ்திவாரம். ஓகே, இப்போ இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை சரியா புரிஞ்சுக்க முதல்ல அரசுனா என்ன, அரசாங்கம்னா என்னன்னு தனித்தனியா அதோட அர்த்தத்தை பார்த்துடலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல அரசு, அதாவது தி ஸ்டேட். அரசுங்கிறது ஒரு நிரந்தரமான விஷயம். உதாரணத்துக்கு இந்தியா, அமெரிக்கா, பிரான்ஸ்னு சொல்றோம்ல, அந்த நாடு தான் அரசு. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பு, மக்கள், இறையாண்மை அதிகாரம் எல்லாமே இருக்கும். அரசாங்கங்கள் மாறினாலும் அரசு அப்படியே தான் இருக்கும். அதனால தான் இது ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு கருத்தியல் ரீதியான அமைப்புன்னு ஆனா அரசாங்கம், அதாவது தி கவர்மெண்ட், அப்படி கிடையாது. அது அரசோட அதிகாரத்தை செயல்படுத்துற ஒரு ஏஜென்சி, ஒரு கருவி. சிம்பிளா சொல்லணும்னா நாட்டை நிர்வகிக்கிற ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கான ஆட்கள். இவங்கள நம்மளால பார்க்க முடியும். இவங்களோட பதவிக்காலம் தற்காலிகமானது. இப்போ நாம ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற முக்கிய வேறுபாடுகளை ஒன்னொன்னா பிரிச்சு மேய போறோம். இது உங்களுக்கு இன்னும் நல்ல தெளிவை கொடுக்கும். முதல் வேறுபாடு நிலைப்புத்தன்மை. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அரசுங்கிறது ஒரு தொடர்ச்சியான நிரந்தரமான அமைப்பு. ஆனா அரசாங்கம் அது டெம்பரரி, தேர்தல்கள் மூலமா அதை அப்பப்போ மாத்திக்கிட்டே இருக்கலாம். ரெண்டாவது உருப்புரிமை. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்ட். நீங்க, நான், நம்ம நாட்டுல வாழ்ற ஒவ்வொரு குடிமகனும் அந்த நாட்டோட அரசின் ஒரு அங்கம். ஆனா நம்ம எல்லாரும் அரசாங்கத்துல ஒரு அங்கமா? இல்லையே. அரசாங்கத்துல இருக்கிறது வெறும் ஒரு சின்ன குழு மட்டும்தான். இப்போ இந்த அட்டவணைய பாருங்க. இது இன்னும் சில வித்தியாசங்களை அழகா சுருக்கி காட்டுது. முதல்ல தன்மை. அரசுங்கிறது ஒரு ஐடியா, ஒரு கான்செப்ட். ஆனா அரசாங்கம்ங்கிறது ஒரு நிஜமான அமைப்பு. அதுல நிஜமான மனுஷங்க இருக்காங்க. அடுத்தது வடிவம். அரசுங்கிற கான்செப்ட் உலகத்துல எல்லா இடத்துலயும் ஒண்ணுதான். ஆனா அரசாங்கத்தோட வடிவங்கள், ஜனாதிபதி ஆட்சி, பாராளுமன்ற ஆட்சின்னு நாட்டுக்கு நாடு மாறும். கடைசியா ஆழ்புலம். அரசுக்குன்னு ஒரு நிலப்பரப்பு கண்டிப்பா வேணும். ஆனா ஒரு அரசாங்கம் சில அவசர காலங்கள்ல நாடு கடந்தும் இயங்க முடியும். இதுக்கு சரித்திரத்துல பல உதாரணங்கள் இருக்கு. இது வரைக்கும் நாம தியரி பத்தி பேசணும். இப்போ ரொம்ப முக்கியமான நடைமுறைக்கு தேவையான ஒரு விஷயத்துக்கு வருவோம். ஒரு குடிமகனா இந்த வேறுபாட்டால நமக்கு என்ன பயன்? இதுதான் நாம எல்லாரும் கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இதுதான் எல்லாத்தையும் விட முக்கியமான வேறுபாடு. நாம ஒவ்வொருத்தரும் நம்ம அரசுக்கு, அதாவது நம்ம நாட்டுக்கு கீழ்ப்படிய வேண்டியது கட்டாயம். ஆனா ஒரு குறிப்பிட்ட அரசாங்கத்துக்கு கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்ல. அதோட கொள்கைகளை எதிர்க்க நமக்கு உரிமை இருக்கு. இந்த ஒரு வரி நாம இதுவரைக்கும் பேசின எல்லாத்தையும் அப்படியே சுருக்கி நம்ம மனசுல பதிய வச்சிரும். நல்ல கவனிங்க. அரசருக்கு எதிராக கிளர்ச்சி செய்வது தேச துரோகம். ஆனா அரசாங்கத்துக்கு எதிராக போராடுவது ஜனநாயக உரிமை. இது எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த ஒரு வரி பாத்தீங்களா? இப்போ நாம ரொம்ப தெளிவா பார்க்குற இந்த அரசுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையிலான வேறுபாடு இருக்கு இல்லையா? இது உண்மையில ரொம்பவும் ஒரு நவீனமான கருத்து. அதாவது இது எப்போதுமே இப்படி இருந்ததில்ல. இந்த கால வரிசைய பாருங்க. ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி மன்னராட்சி காலத்துல மன்னர் தான் எல்லாம். அவரே அரசு, அவரே அரசாங்கம். அங்க எந்த பிரிவினையும் கிடையாது. அதுக்கப்புறம் ஐரோப்பால முடியாட்சிகள் வீழ்ச்சி அடைஞ்ச பிறகுதான் மக்களாட்சி பத்தின புதிய சிந்தனைகள் உருவாச்சு. அதிலிருந்து தான் இன்னைக்கு நாம பாக்குற இந்த அரசு அரசாங்க பிரிவினை ஒரு முக்கியமான கொள்கையா மாறிச்சு. சரி, இப்போ நாம இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். நாம கத்திக்கிட்ட இந்த முக்கியமான வேறுபாட்டை நீங்க எப்பவுமே மறக்காம இருக்க ஒரு எளிமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு உருவகத்தை இப்ப பார்க்கலாம். இப்படி கற்பனை பண்ணி பாருங்க. அரசுங்கிறது ஒரு பெரிய கப்பல். அரசாங்கங்கள் அந்த கப்பலை ஓட்டுற மாலுமிகள் மாதிரி. மாலுமிகள் மாறலாம். ஒருத்தர் போனா இன்னொருத்தர் வருவாங்க. ஆனா கப்பல் அது அப்படியேதான் இருக்கும். ரொம்ப முக்கியமா அந்த கப்பல் அந்த மாலுமிக்கு சொந்தமானது கிடையாது.
அதுல பயணம் செய்யற எல்லா பயணிகளுக்கும், அதாவது மக்களுக்கு சொந்தமானது. இந்த விளக்கத்தோட இறுதியில உங்களுக்காக ஒரு சிந்தனையை தூண்டும் கேள்வி. ஒரு குடிமகனாக அரசாங்கத்தை விமர்சிக்கிற நம்ம உரிமையும் நம்ம நாடான அரச பாதுகாக்க வேண்டிய நம்ம கடமையையும் எப்படி நாம சமநிலையோட கையாள்வது? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.